ஓ, என்ன ஒரு சுவாரஸ்யமான கடை. பார்க்கலாம், அங்கே தெளிவாக ஏதோ மந்திரமாய் மற்றும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. வாங்க போகலாம். எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது. இங்க எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த மந்திரமான பொருட்கள் அனைத்தும். ஓ, எல்லாவற்றையும் பாருங்கள். இது என்ன? ஒரு மந்திர புத்தகம். எவ்வளவு அருமையாக இருக்கிறது. காத்திரு. என்ன? ஓ, மூடிவிட்டது. இது என்ன? ஓ, சரி, பார்க்கலாம். வாவ், மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. என்ன நடக்கிறது? அந்த பாதுகாப்பு பெட்டியை திறக்காது. பையா, இது மந்திரமாயிருக்கிறது. சரி, என் வாடிக்கையாளர்கள் போய்விட்டார்கள். இங்க இருக்கிறோம். தின்னே. வாவ், சுவாரஸ்யமான பொடிசிஸ். அங்கே தெளிவாகவே மிகவும் சுவாரஸ்யமானது உள்ளது. ஓ, எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. இது சிவப்பு வெங்காயம். அதை சாப்பிட விரும்பவில்லை. குறைந்தபட்ச முயற்சி செய். ஓ, நான் அதை செய்ய முடியாது. ஆனால் நான் செய்ய வேண்டும். சரி, நான் ஒரு கொறி எடுப்பேன். என்ன ஒரு மோசமான சுவை. எவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கிறீர்கள். நாங்கள் அதிர்ஷ்டசாலிகள். நான் அழப்போகிறேன். என் மேக்கப் ஓடிவிடும். ஓ, இல்லை. அவள் அதை எப்படி செய்தாள்? என்கிட்ட என்ன இருக்குதுன்னு ஆச்சரியமா இருக்கிறேன். ஓ, இந்த ஆராய்ச்சி அற்புதம், அதிசயமானது. ட்விக்ஸ் கவர் எடுத்து அதை மகிழ்ச்சியோட சாப்பிடுவோம். முதலில் ஒரு குச்சி எடுக்கிறேன். இல்ல, நல்லா, நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். வாருங்கள். இல்ல, உனக்கு உன் சொந்தது இருக்கிறது. சரி, என்ன இருக்கிறது? என்ன அற்புதமான சாதனம். இது ஒரு மந்திர குண்டு போல தெரிகிறது. இங்கே 15 என்று சொல்லி இருக்கிறது. மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஓ ஓ, இது என்ன? என்ன நடக்கிறது என் வெங்காயத்துடன்? என்ன? ஏன் எனக்கு இப்போது 2 இருக்கிறது? ஓ, மன்னிக்கவும். ஓப்ஸ். எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்குது. ஒரு சாக்லேட் பார் நல்லது, ஆனா 2 சாக்லேட் பார்களை விட நல்லதல்ல. ஆஹா, இது ரொம்ப குளிர்ச்சியா இருக்குது. எனக்கு ட்விக்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் அவத ஒரு மலை பகுதியா சாப்பிடுவேன். இந்த மிட்டாய்களை விழுங்கி ஒரு துண்டும் விடாம சாப்பிடுவேன். நான் என்ன செய்ய போகிறேன் என்பதையும் கண்டுபிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். நான் பொத்தானை அழுத்த போகிறேன் மற்றும் இல்லையோ, செய்யாத. பாருங்கள், இது வேலை செய்தது. நான் அதை பெற்றுவிட்டேன். எனக்கு சில நண்பர்கள் இருக்கிறார்கள். ஹாய் பெண்களே. அது அற்புதமாக இருக்கிறது. ஆம், நான் என் வெங்காயங்களை பகிர்ந்தேன். வாங்க. ஓ, சாப்பிடுவோம் பெண்களே. இது ஒரு மிக சிறந்த யோசனை. அட, அருவருப்பு. நான் இதை இனி செய்ய முடியாது. என் பாதுகாப்பு பெட்டியை திறக்கட்டும். இது சுவாரஸ்யமாக இருக்கும். வாவ், இனிய மார்ஷ்மெல்லோக்கள். ஆம், அதுதான் நான் சாப்பிட போகிறேன். நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அது எங்களுக்கு கொடுங்கள், தயவு செய்து. அதுதானா நீ விரும்புவது? அட, இல்லை, நிச்சயமாக இல்லை. நான் முழுவையை எனக்கே சாப்பிடுவேன். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. அட, அத மறந்து விடு. அது என்னை இன்னும் சிகிச்சை செய்யவில்லை. எதுவாக இருந்தாலும் பார்ப்போம். என்ன? ஓ, இல்லை, எனக்கு ஒரு கொடூரமான காரமான பானம் இருக்கிறது. சரி, நான் துணிவாக இருக்க போகிறேன். நான் எரிகிறேன். என்ன ஒரு கனவு. நான் நெருப்பை மூச்சு விடுகிறேன். எவ்வளவு பயங்கரம். ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. இப்போது நான் மார்ஷ்மெல்லோக்களை குச்சியில் வைத்து வறுக்க போகிறேன். அது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆஹா, வறுத்த மார்ஷ்மெல்லோஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும். இது மிகவும் சிறப்பாக மாறுகிறது. மார்ஷ்மெல்லோஸ் நெருப்பை போல சுவைக்கிறது. வாவ், இன்னொரு பகுதி. ஓ, இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் என்ன பெற்றிருக்கிறேன்? ஆம், அது என்ன? ஓ ஓ, இல்ல. சரி, என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது. இது ஒரு மந்திர தொப்பி மற்றும் எனக்கு ஓ, என்ன இருக்கிறது? என்ன என்ன? ஓ, அங்கே தண்ணீர் இருக்கிறது. ஓ, எனக்கு தெரியும். நமது நண்பருக்கு உதவ இதை பயன்படுத்தலாம். இதை செய்யலாம். ஓ, நன்றி, ரொம்ப நன்றி. ஆனால் எனக்கு வறுத்த மார்ஷ்மெல்லோக்கள் இல்லாமல் விட்டுவிட்டார்கள்.
இந்த முறை நான் முதலில் அதை திறக்கட்டும். சுவையான மற்றும் இனிப்பான ஐஸ்கிரீம் கோன், வாவ், மற்றும் ஸ்கூப்கள் மிகவும் அழகாகவும் வண்ணமயமாகவும் உள்ளன. நான் முதலில் நீலத்தை சாப்பிடுவேன். ஓஹ் ஆம், அற்புதமான சுவை. ஓ, தயவு செய்து எங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுங்கள். நான் எந்த நேரத்தையும் வீணாக்க விரும்பவில்லை, ஆகவே பார்க்கலாம். இது பூனை உணவு. ஓ, அருவருப்பு. அது அருவருப்பாக இருக்கிறது, ஆனால் இதோ. ஓ, நன்றி. ஓ, இப்போது என்ன செய்ய வேண்டும்? இந்த அருவருப்பான பூனை உணவை சாப்பிட வேண்டுமா? ஓ, அதை சாப்பிட முடியாது. ஆஃப். சரி, உன் பாதுகாப்பு பெட்டியை திறக்கவும். சரி, நான் என் பாதுகாப்பு காப்பகத்தை திறக்கிறேன். எனக்கு இங்கே ஒரு 3D பேனா உள்ளது. ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. இது மந்திரம்னு சொல்றது, அதாவது பேனா மந்திரமயமானது. நான் என்ன வரைய வேண்டும்? ஹூ, ஐஸ்கிரீம். சரி, எனக்கு அது ரொம்ப வேணும். ஒரு கோட் மற்றும் சில ஸ்கூப்கள். வாவ், நான் இப்போது சாப்பிட போகிறேன். என் ஐஸ்கிரீம் உண்மையானது. வாவ், இந்த பேனா உண்மையிலேயே மாயமானது. அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. நானும் ஏதாவது செய்ய விரும்புகிறேன். நிச்சயமாக நான் ஒரு பூனை வரைவேன். இறுதியில் இந்த உணவை வேற யாருக்கு கொடுக்க வேண்டும்? நான் மிகவும் அழகான ஒரு பூனைக்குட்டியை வரைய போகிறேன். வேலை முடிஞ்சது. நானும் முடிச்சு விட்டேன். ஹூரே! சரி பூனைக்குட்டி, மகிழ்ச்சி அடையுங்கள். ஆம், நீங்கள் நன்றாக செய்கிறீர்கள். ஹே பெண்களே, நான் இப்போது பாதுகாப்பு காப்பை திறக்கிறேன். நான் முதலில் இருப்பேன். தெளிவாகவே சுவையான ஏதோ ஒன்று இருக்கிறது. ஓஹாம், எனக்கு இது பிடிக்கும். இவை ஜெல்லி கண்கள். இல்லை, இது எனக்கே. ஆஹா, நான் யாருக்கும் ஒரு துண்டு கொடுக்க மாட்டேன். ஓ, இந்த சாப்பாட்டு குச்சிகளால எப்படி சாப்பிடுவது? இது சாத்தியமில்லை. ஓ, என்னவோ நான் முயற்சிக்கிறேன். சரி, கவனமாக, மெதுவாக, கொஞ்சம் மேலும் மற்றும். ஓ இல்ல, வாங்க, நான் உங்களுக்கு உதவுகிறேன். ஓ, என் அழகு நீ, நான் காதலிக்கிறேன். தயவு செய்து இந்த ஜெல்லி கண்களை எனக்கு கொடுத்து என்னை ஊட்டுங்கள். இது மிக அருமை. நான் கேட்க விரும்புகிறேன். ஹே, நீ எழுந்திரு. என்ன செய்கிறாய்? ஓம், அது விசித்திரமாக இருக்கிறது. ஓ மனிதா, உன் சாப்பாட்டு குச்சிகளை எடு. என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ இல்லை, இவை கொடூரமான கரப்பான் பூச்சிகள். ஓ, நான் உணர்விழந்து போகிறேன். ஓ, எழுந்திரு. நீ எப்படியும் அதை செய்ய வேண்டும். ஆனால் அவை பயங்கரமாக இருக்கின்றன. சாத்தியமாக அந்த குச்சிகள் உங்களுக்கு உதவலாம். அது சாத்தியமில்லை, ஆனால் எனக்கு கொஞ்சம் உதவலாம் என்று நினைக்கிறேன். சரி, ஓ மை காஷ், நான் ஒரு கரப்பான் பூச்சியை சாப்பிட்டுட்டேன். அருவருப்பானது. என்ன ஒரு கனவு. சீக்கிரம் உன்னுடையதை தீர. நான் இப்போதே திறக்கிறேன். சரி, அங்கே என்ன இருக்கிறது? என்ன? ஓ, என் அன்பான வாடிக்கையாளர்கள், அவர்கள் வாங்கவில்லை. காத்திருங்கள். என்ன? ஓ, இலவசம். ஓ, ஹூரே! நாம் மீண்டும் இங்கே இருக்கிறோம். உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. மிக்க நன்றி. உங்கள் கடை அருமை. தேய்பாய் வருகிறேன். ஓ பையா, நல்ல அதிர்ஷ்டம். வா, நான் பாதுகாப்பை மூடுகிறேன். அதுதான் தொடங்குகிறோம். நீ என்ன செய்கிற? எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸை வேண்டும். எனக்கு எண்ணெய் தேவை. எப்படி ஆனாலும் பொரிக்க வேண்டுமே. ஓ, அதை செய்யலாம். பாத்திரத்திலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுகிறேன். கொஞ்சம் ஃப்ரைஸ். ஓ ஓ ஓ, எண்ணெய் எல்லா இடங்களிலும் கசியுது. ஓ, சிறுமகள், இதை இப்போது வெளியே அனுப்ப வேண்டும். ஓ, மன்னிக்கவும் ஜில், நான் உன்னை கொஞ்சம் நுரைவிட்டது. மன்னிக்கவும் பாணி, எனக்கு இதை சீர் செய்ய விடுங்கள். ஓ, அதை செய்யாதே. நான் விட்டுக் கொடுக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் அவை முழுவதும் நிரப்பத்தோடு எரிந்து விட்டன. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என் ஜேபில் நினைத்தாலும் கிடைக்காதிருந்தும் எப்போதும் கிடைக்கும் கிட்டு கேட்டிருப்பது போல் இருக்கும். அதை குச்சிகளாக உடைக்குங்கள். அது ஒரு விதமான பிரைஸ் போலவே இருக்கும். ஆனால் சாக்லேட் பிரைஸ் சிறு அசைவுடன் சில சாக்லேட் பிரைஸ் எடுக்கிறோம். இவற்றை பேக்கேஜ் மற்றும் தட்டில் வைக்கலாம். சாஸ் இல்லாமல் நாங்கள் எங்கே போகலாம்?
ஆனால் இந்த முறை நாங்கள் சாக்லேட் சிரப்பை பயன்படுத்த போகிறோம். இது நிச்சயமாக வேலை செய்யும். உங்களுக்கு எப்படி உள்ளது? அதை எப்படி சாதிச்சென்று நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன். சோல்ஃபைன் பரித்தறிகளை எடுத்து விடுகிறோம், ஏனெனில் அவை நமக்காக உறுதியாக இல்லை. நாம் உருளைக்கிழங்கை தோலுரித்து வெட்ட வேண்டும். ஓ ஆம், சற்று அசைவுகளுடன். அப்படியே நான் ஒரு நிபுணன். எனக்கு எப்போதும் உண்மையான யோசனைகள் இருக்கின்றன. ஆகையால் நாம் ஒரு பழைய சீன சமையல் முறையை பயன்படுத்துவோம். சீன சாப்பிடு மரத்துக்கு நடுவில் உருளைக்கிழங்குகளை வைத்து வெட்டுவோம். ஆனால் முழுக்க அல்ல, அதை ஒரு குச்சியில் இடு. சரியாக இருக்கின்றது. இப்போது அதை அடைக்குழில் வைத்து தயாராகும் வரை காத்திருக்க வேண்டும். அது மிகவும் குள். நான் எனது உருளைக்கிழங்குகளை பி ஆப்ஷன்ஸ் பாயில் செய்ய முடிவு செய்தேன். எனக்கு பிடித்த உருளைக்கிழங்குகளை அப்படியாவது சமைப்பது வசதியானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உருளைக்கிழங்கை நசுக்க வேண்டும். இது நிச்சயமாக உருளைக்கிழங்கு மாஷ் ஆகும். முடிஞ்சது. அதை உப்பிட்டு மறக்கவே கூடாது. கொஞ்சம் மாவு சேர்க்கவும். சரி, மற்ற அனைத்தையும் கலந்து விடுங்கள். சரி, நாம் உருளைக்கிழங்கு மாவை பெற்றோம். ஓ, உங்களை ஏமாற்றினேன். இதை உருட்டு குச்சியால் உருட்டப் போகிறேன். அற்புதம்! எனது முத்து பொம்மை முகம் ஒன்றுடன் என் மனமகிழ்ச்சி கோப்பை. அற்புதம்! சில வட்டங்கள் இருக்கின்றன. நான் அங்கு மனமகிழ்ச்சி முகங்களை வரைவேன். இப்போது அதை பதப்படுத்த உலக்கி வைப்போம். ஆஹா, அது மேடோ கார்ஃபிங்கோ. நம்ம சாஸ் தேவைப்படும். பழைய நான் வீட்ல தயாரிக்கப்பட்ட கேச்சப் செய்வேன். எனக்கு ஒரு தக்காளி தேவைப்படுகிறது மற்றும் அதை நம்ம மிக்சியில் விடுவோம். அதை இயக்கி ஓசையும் தக்காளி தேசம் அளவு அரைப்போம். சரி, ஓசையும் ஒரு பாத்திரத்துல ஊற்றுறேன். ஓச்சும் ஒரு திருநீலி பச்சிலை. சரியாக இருக்கிறது. ஓ, எவ்வளவு சுவையானது! அப்ப என்ன கிடைச்சிருக்குது? ஆஹா, இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, ஆனால் இது உங்களுக்கு அல்ல. ஆகவே நான் சாதாரண கேட்சப்பை சாஸுக்கு பயன்படுத்த போகிறேன். என்ன அவமானமோ என்று எனக்கு இல்லை, ஏனெனில் நான் ஒரு பெரிய கேட்சப் ரசிகர் தான். அதை பாருங்கள். மோனிகாவிடம் சென்று ருசித்து பார்ப்போம். மோனிகா, துவங்கி விடு. இவைகள் வேடிக்கையாக இருக்கின்றன. இப்போது இதை பரிசோதிப்போம். வாய்ஸே, இது அருமையாக இருக்கிறது. எனக்கு இன்னமும் வேண்டும். அதிசயமாய். பாட்டி, நீ அருமையானவள். இங்கே என்ன இருக்கிறது? இவை மேக்டொனால்ட்ஸின் ஃப்ரைஸா? இல்ல, அவற்றல்ல. சாஸுடன் இதை முயற்சிக்கலாம். சாக்லேட் சிரப் மற்றும் கிட்கேட். சூப்பர் சகோ. சமையல்காரர் என்ன தயாரித்தார்? இது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. சலிப்பு. தக்காளி பியூரி மோசமில்லை. சரி, நான் பாட்டியை வெற்றியாளராக தேர்ந்தெடுத்தேன். அட நானா? உண்மையிலேயே? ஓ யாக்கு, இது அருமை. இந்த முறை பெண்ணுக்கு சென்ன வேண்டும். எங்களை காட்டு. வா, இது ஒரு சாண்ட்விச். அது சூப்பர். சரி, அதை செய்யலாம். நண்பர்களே, தயார்தானே? சாப்பாடு கூட கிடையாது. இது ஒரு சாதாரண உணர்வு மட்டுமே. ஒரே கற்றை எடுத்து பொரித்துக் கொள்ளலாம். ஓ, கொஞ்சம் பீனட். ஓ ஓ, நீங்களே எனக்கு பயம்படுத்தினீர்கள். ஓ கடவுள். நன்றி. ஓ, நன்றி நன்றி பெண்களே. அப்போ சமையலுக்கு திரும்புகிறேன். எனது சைனேச்சர் ஸ்ட்ராபெரி ஜாமுடன் கூடிய பீனட் பட்டர் சாண்ட்விச்சை செஞ்சு கொண்டிருக்கிறேன். சிறிய மோனிகா இதை மிகவும் விரும்புகிறார். ஓ, இசைந்த மிகவும் சுவையாக மணக்கிறது. அதை மற்ற பாதி டோஸ்ட் மீது போடுவோம். இதோ என்னுடைய அழகான சாண்ட்விச். எனக்கு எல்லாம் தயாராச்சு. ஆஹா, உங்க சாண்ட்விச் மிகவும் அனைத்து பசியாக தெரிகிறது. ஓ ஆம், மன்னிக்கவும்.
நான் அது எனக்கே சாப்பிட ஆசைப்படுகிறேன். என் ரொம்ப பிடிச்ச சகோதரிக்காக நான் ஒரு சாண்ட்விச்சை தயாரிக்க வந்திருக்கிறேன். இந்த மாஸ்டர் பீஸ் வென்றாக வேண்டும். நான் ஒரு பாரம்பரிய ஹாம் மற்றும் சீஸ் சாண்ட்விச்சை செய்ய போகிறேன். இது சீர்பட்டது, மேல இருக்கிற அளவு சிறப்பு. இப்போது அது வறண்டு இருக்காமல் தடுக்க மயோனைஸ் சில தேவை. ஓ ஆமாம், சரியா இருக்கிறது. என் பிடிச்ச சீட்டோ சிப்ஸில் அனைத்தையும் மூழ்கடிக்கலாம். நான் முதலில் அவற்றை நசுக்க வேண்டும். சிறுமென சுருண்டி ஓஹோ எங்கள்கிட்ட கிடைச்சிச்சு. ஆனால் அதுவே அனைத்தும் இல்லை. நான் சாண்ட்விச்சை எண்ணெயில் நன்கு பொரிக்க வேண்டும். அப்போதுதான் சீனா வரை நீளமாக செல்லும். ஓ ஆமாம், முடிந்து விட்டது. இப்போது அதுவே சீரியஸாக மிக சுவையானதாயிருக்கிறது. ஓ நான் நாக்கு வீட்டுகிறேன். ஏன் நீங்கள் என்னை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் எனது சாண்ட்விச்சை நானே செய்வதை பல வருடங்களாக தொடங்கிவிட்டேன். நான் எனது கவிப்பு உருவாக்குகிறேன். அதற்கு தேவை தோசை. ஆனால் முதல் நாம் அதை நிறம் சேர்க்க போகிறோம். இப்போ நான் சொல்வது அதுதான். நாம் அதை எனது தொழில்முறை உருட்டல் குளில் உதவியுடன் உருட்ட போகிறோம். மேலும் இது முழுவதும் வண்ணமே ஆக இருக்கிறது. அதை அடுப்பில் வைத்து சுடமாறு அனுப்புவோம். ஆல்ரெடி என் பனரி அதி சக்தி வைக்க ஓவன் உண்டு. இவ்வளவு நன்றாக நாறுவது என்ன? சமையல்காரர், அது நீங்களா? நிச்சயமாக. சரியான ரொட்டி வெட்டு கத்தி. மிக்க நன்றி பாட்டி, பாராட்டுக்காக. நீங்களும் சரியாக இருக்கிறீர்கள், ஆனால் சமையலின் போது கண்டிப்பாக இல்லை. சரி, ரொட்டியை துண்டிக்கிறேன். மேலே சில பொருட்களை சேர்க்கிறேன். நான் கண்டிப்பாக சில வண்ணமயமான சீச வேணும். அது போய் we ஹைட்ரமை பண்ண போறேன். யூனிகார்ன்ஸ் மயம் வைகுலர் வோலக்க போறேன். எல்லாம் சுண்டேயோ. வாவ், எல்லா சாண்ட்விச்சுகளும் எவ்வளவு மாறுபட்டவையாக இருக்கின்றன. மேலும் இதோடு ஒன்றின் அளவு மிகவும் பெரியதாக உள்ளது. பார்ப்போம். வாவ், இது மிகவும் ருசியாக உள்ளது. இதன் உள்ளே என்ன இருக்கிறது? ஓஹோ, சீஸ் மற்றும் ஹாம். அடுத்து என்ன? இது ருசியாக தெரிகிறது. ஆனால் அதை கொஞ்சம் முயற்சி செய்வோம். ஆம், சுவையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஆஹா, மலர் நிறங்கள் உள்ள சீஸ் சாண்ட்விச். ஆனால் அதன் சுவை எப்படி இருக்கும்? ஆம், நல்லதாக இருக்கிறது. நான் முடிவு செய்தேன். வெற்றியாளர் சகோதரி மற்றும் அவள் பெரிய சாண்ட்விச்சாக இருக்கிறார். இது ருசிகரமாக உள்ளது. ஓ ஆம், நான் மிகச் சிறந்தவள். நான் யாரையும் கவன கலைச்சல் செய்ய விரும்பவில்லை. ஆனால் மோனிகா ஊரும் எங்களை காட்டு. குட்டீஸ், உனக்கு என்ன வேண்டும்? ஆஹா, அது பொரித்த முட்டைகள். சமையலர் இதற்கு தேர்வானவர். அத்தை இது இந்த ஒன்றை ஒவ்வொரு காலை செய்யும். தங்கை நிச்சயமாக ஏதோ ஒன்றை உருவாக்குவாள். நிச்சயமாக. நண்பர்களே, ஏன் சமையல் செய்ய ஆரம்பிக்கவில்லையா? சரி, யாராவது முட்டை தயிர் செய்யலாம். இது மிகவும் எளிது. ஆனால் என் முட்டைகளை உடைக்க முடியாமல் இருந்தால் என்ன செய்வேன் என்பதில் வெறுப்பாயிற்று. அப்பா பேதை. அதை சுத்தமாக்குவது மேல் அல்லது மோனிகாவுக்கு பிடிக்காது. அருவருப்பு. சூட்டை அதிகமாக புப்ளந்து சமைக்கலாம். ஆஹா, நீ எவ்வளவு நல்ல பெண். இப்போது பாட்டி உனக்கு முட்டைகளை வேக வைக்கும் மேலும் சுவாரஸ்யமான முறையை காட்டப் போகிறார். எனக்கு மஞ்சள் மிளகாய் வேண்டும். நாம் அதை தோல்கீறி எடுக்க போகிறோம். மற்றும் சேர் அப்படியே இங்கே. நன்றாகவே இல்லை. நாங்கள் தோல்கீறுகிறதும் இல்லை. நாங்கள் அதை வெட்டுகிறோம். மகிழ்ச்சியாக முட்டைகள் கிடைத்து விட்டது. ரொம்ப ருசியானவை. அதற்கு பிறகு நெய்யை வாணலியில் சேர்த்து அங்கிருந்து குதிரைக்கின்று வளையங்களை வைக்கிறோம். ஓ ஜில், அவள் முட்டைகளை என்ன செய்கிறாள்? சரி, அவற்றை பற்றுகளுக்குள் உடைத்தல். சமையல் ஆரம்பிக்கலாம். ஓ, இது அழகாக இருக்கிறது. ஓ, இந்த உணவு மலர்களை நினைவூட்டுகிறது. எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைத்து முடிந்து விட்டது. அடடா பாட்டி, எனக்கு 2 முட்டைகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஒரு கிண்ணத்தில் உடைக்க வேண்டும். சிறந்தது, அதுவே போதும். இப்போது இதயத்தை பாதுகாப்பாக பிரித்து வெள்ளை பாகம் மற்றும் பாத்திரத்தில் விட எனது புதிய சமையலறை கருவி தேவைப்படும். தயவு செய்கிறாயா? ஓ, அது சிஃபுரியா? அடடா, அது அற்புதமான விஷயம். அந்த உணவு மிகவும் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கிறது. ஒரு குழந்தையை மகிழ்விக்க மிக குறைவையே செய்ய வேண்டும். வெள்ளைகளை நுரை போல் அடிக்க நல்ல மிக்சர் தேவைப்படுகிறேன்.
சீரான நிலைப்படுத்தல் சுவடு. இப்போது இதையெல்லாம் பார்ச்மெண்டில் விரிப்போம். ஆம், எஸ்டிமாலிச்சின் செய்த ஒருங்கிதர் சிப்பர்குலனை வைக்கவும். தர்கின்ட்ரிஸ்து நிறந்துப்படா. ஜில், நான் உனக்கு ஏதாவது காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? அது ஒரு முயல், ஆனால் நான் அதை உனக்கு தரமாட்டேன். முயல் முட்டைகளை காண முயலை நான் தேவைப்படும். இது அற்புதமாக இருக்க போகிறது, ஆனால் சுவையாகவும் இருக்கும். நுரைகளை ஊற்றுவோம். கண்ணுக்காக யோக்குகளை மறக்காதீர்கள். அப்புறம் சிறிதையும் சொல்லிக்கணும். ஓ, தோ எரிஞ்ச மனம் வருது. ஓ இல்ல, என் முட்டைகளை மறந்துட்டேன். இதை எப்படி மோனிகாவை ஊற்றி வைக்க முடியும்? ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் தயிர் முட்டைகள் செய்யலாம். ஓ சரி, கவலைப்படாதீர்கள். இதை டிக்டாக்ல பார்த்திருக்கிறேன். என்னால் இதை செய்ய முடியும். தயிரை ஒரு தட்டு மீது முட்டை வடிவமாக ஒழுங்காக வைக்க வேண்டி இருக்கிறது. ஓ ஆமா, மன்னிக்கவும் பாட்டி, உங்க உதவி தேவை. இது கொஞ்சம் கடினமாயிருக்கு. எப்படி அந்த ஊத்துறது? போ போ போ. அந்த என்ன? நான் முயல விரும்புகிறேன். அதை திறக்க மிகவும் எளிது. அது எனதுதான் சகோ. நன்றி. ஆனால் நான் இதை முயற்சிக்கவே இல்லை. மோனிகா இதை திறக்க முடிந்தது. ஓ சரி, எனிவே எனக்கு ஒரு பீச் தேவை. அது மஞ்சள் தீனி ஆகும். இருங்கள். மேலும் எனக்கு பச்சை கீரை தேவை. 4 தாங்கள். பிளேட்டில் ஒரு புல்வெளியை வைக்கிறேன் மற்றும் அதன் மீது ஒரு குரங்கை வைத்திருக்கிறேன். இதோ இருக்கும். இது ஒரு சூரிய ஒளி போன்று இருக்கிறது. ஓ, ஆச்சரியமாக உள்ளது. நீண்ட நேரமாக காத்திருந்தேன். செண்டி புள்ளி மற்றும் கத்தியை கொண்டு தொடங்கலாம். முதலில் பாட்டியின் முட்டையை சாப்பிட போகிறேன். பார்க்கலாம். அது விசித்திரமாக இருந்தாலும் உரா ருசியானது. நன்றி பாட்டி. இதில் என்ன இருக்கிறது? முட்டைக்கும் கூட சற்று மாறுபட்டது போல தெரிகிறது. இதை சப்ரோப சுற்றுவோம். வாவ், இது போன்ற எதையும் நான் ஒருபோதும் சுவைக்கவில்லை. இங்கே என்ன உள்ளது? இது தயிர். நல்லா இருக்கும். ஆனால் நாம் அடுத்ததற்கு செல்கின்றோம். இது என்ன? அது நல்லா இருக்குது. இது ஒரு மேகம். காத்திருக்கவும் இது அதிசயமா இருக்கிறது. நல்லாக சமையல்காரர் கண்டிப்பா வெற்றி பெறுகிறார். ஓஹோ, இறுதியாக அதான் எனது திறமை. ருசியானது. எல்லோருக்கும் வேலை கொடி கடந்த விருப்பங்கள்.